அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பா கபிஷா. நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். அதிகாரம் எண் 95 மருந்து. குறள் எண் 942. ஒரு ஆச்சரியமான செய்தி. பிறந்தது முதல் 70 வயது வரை எவ்வித மருந்தும் சாப்பிடாமல் தமிழ் மண்ணில் வாழ்ந்தவரை கண்டதுண்டா? அவர்தான் திருமாளிகை தேவர். இதை கேள்விப்பட்டதும் மன்னர் அவரை அழைத்து எப்படி நோய் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு 4 முறைகளை கடைபிடிப்பதாக திருமாளிகை தேவர் சொன்னார். 1. ஓரடி நடவேன். 2. ஈரடி கெடவேன். 3. இருந்துண்ணேன். 4. கிடந்து உறங்கேன். இதற்கு என்னப்பா விளக்கம் என்று கேட்க, தன்னிழல் தன் அடியில் இருக்கும் நேரம், அதாவது உச்சி பொழுதில் எங்கேயும் நடக்க மாட்டேன், இதுதான் ஓரடி நடவேன் என்பது. ஈரடி கெடவேன் என்றால் ஈரமுள்ள இடத்தில் படுத்து தூங்க மாட்டேன். இருந்துண்ணேன் என்றால் உண்ட உணவு செரிக்காமல் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது மீண்டும் உண்ண மாட்டேன். அப்படி என்றால் கிடந்து உறங்கேன் என்றால் கலப்பினால் உறங்காமல் வெறுமனே படுத்து தூங்க மாட்டேன் என்று விரித்துரைத்தார். இவர் உண்மையிலேயே இப்படி நடந்து கொள்கிறாரா என்பதனை சோதனை செய்ய கருவூர் தேவர் தமது சித்தின் மகிமையால் ஒரு நாள் அவர் உணவு உண்ட பிறகு மீண்டும் அற்புதமான உணவினை உண்ண வருவதற்காக வர சொன்னார். ஆய்க்கிடம் கொடுத்தால் நோய்க்கிடமாகும் என்று சொல்லி அதை மறுத்துவிட்டார். இருந்தினேன் என்னும் இக்கருத்தை தான் நம் திருவள்ளுவர் மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணேன். குறளின் பொருள்: உண்ட உணவு செரித்ததன்மை ஆராய்ந்து தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. மீண்டும் குறள்: மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணேன். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே